வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/4/2025 விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மேசலக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 25 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:02க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 3:02 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:14 வரை பூராடம் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று இரவு 8:18 வரை சித்தம் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 3:01 வரை பத்திரை பின்பு மாலை 3:02 வரை பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:14 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 8:14 வரை பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அதே போல் திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஹனுமானுக்கு திருமஞ்சன சேவை. வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் கருட வாகனத்தில் பவனி வரும் காட்சி. செம்பொனார் கோவில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் விழா தொடக்கம். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன், காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் இத்தலங்களில் வழிபட மிக நன்று. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபட உங்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பிரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி இருக்குங்க. அப்போ அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடியது இந்த பைரவர் வழிபாடுங்க. சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு இந்த பைரவருக்கு தாங்க. ஒரு வகையில் ஆலயத்தினுடைய காவல் தெய்வமாகவும் கருதப்படக்கூடியவர் இந்த பைரவருங்க. அப்போ சிவனுடைய அம்சமாகவும் இருக்காரு. பைரவர் என்றாலே உங்களுக்கு பயத்தை நீக்கக்கூடியவர்னு சொல்லலாமுங்க. அடியார்களுடைய பாவத்தையும் நீக்கக்கூடியவர் என்பதும் பொருளுங்க. பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி மிக உகந்த நாளாக பார்க்கப்படுதுங்க. பைரவரை தேய்பிரை அஷ்டமி திதியில் வழிபடுவது ஒரு மகத்துவங்களை உங்களுக்கு தந்தருளுங்க. அதே போல ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களுமே ஸ்ரீ பைரவரை வழிபட உங்களுக்கு உகந்த நாட்கள் தாங்க. ஆயினும் பார்த்தீங்கன்னா தேய்பிரை வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதி ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு ஒரு மிக விசேஷமான ஒரு நாட்களாகவும் நடைமுறையில் இருக்குங்க. அப்போ இந்த பஞ்சதீப விளக்கு இந்த காலபைரவருக்கு ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவில்களில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேண்டுங்க. அதாவது 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒவ்வொரு விளக்கிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டுமுங்க. நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதே போல் இழுப்ப எண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்கள் தான் இந்த பஞ்சதீப எண்ணெய்கள் என்று சொல்லப்படுதுங்க. அப்போ ஒவ்வொரு விளக்கிலுமே ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சுத்திரி இட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடுங்க. இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் சரி எண்ணத்திலும் சரி நல்ல விஷயங்களை விதைக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து எல்லா வளங்களையுமே நலன்களையுமே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சுபிக்ஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ நவக்கிரக தோஷங்கள் நீங்க
பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள், அதாவது 9 வாரங்கள் வந்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. வறுமை நீங்க அஷ்டமி திதிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டுங்க. அப்போ இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11 அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டுங்க. அதே போல பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகுங்க. அப்போ சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைரவருக்கு 9 சனிக்கிழமைகளில் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். திருமண தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. வீட்டில் செல்வம் செழிக்க அஷ்டமி நாட்களில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்க வேண்டுங்க. அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் உங்களுக்கு செழிக்க கூடுங்க. அப்போ ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா வறுமை, பகைவர்களுடைய தொல்லை, வியாபார முன்னேற்றம், தனலாபம், பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பைரவருக்கு பார்த்தீங்கன்னா மிளகு கலந்த அன்னம் அல்லது வடை நெய்வேத்தியமாக படைக்கலாமுங்க. அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது போல இந்த பைரவருக்கும் வடமாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய அஷ்டமி திதிகளில் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா சனிதோஷம், ஏழரை சனி, அஷ்டமச்சனி, பாதச்சனி போன்ற துன்பங்கள்ல இருந்து நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடும். நோய் நஷ்டம் போன்ற துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே பெறலாமுங்க. கடன் தொல்லைகள் முற்றிலும் தீரக்கூடும். மன நிம்மதி, செல்வ செழிப்பு இதெல்லாமே பெறலாமுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி பூஜைகள் செய்வதற்கு மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக ஏற்ற நாள், நந்தவனம் அமைப்பதற்கு மிக நல்ல நாள், கடன்களை அடைப்பதற்கு மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் இருப்பு இன்று காலை 5:47 மணி முதல் 7:35 மணி வரை, ரிஷப லக்கணம் 7:36 மணி முதல் 9:38 மணி வரை, மிதுன லக்கணம் 9:39 மணி முதல் 11:49 மணி வரை, கடக லக்கணம் 11:50 மணி முதல் 1:57 மணி வரை, சிம்ம லக்கணம் 1:58 மணி முதல் 3:59 மணி வரை, கன்னி லக்கணம் 4 மணி முதல் 6 மணி வரை, துலாம் லக்கணம் 6:01 மணி முதல் 8:05 மணி வரை, விருச்சக லக்கணம் 8:06 மணி முதல் 10:17 மணி வரை, தனுசு லக்கணம் 10:18 மணி முதல் 12:24 மணி வரை, மகர லக்கணம் 12:25 மணி முதல் 2:18 மணி வரை, கும்ப லக்கணம் 2:19 மணி முதல் 4:01 மணி வரை, மீன லக்கணம் 4:02 மணி முதல் 5:42 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும்னு நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிக்கலாமுங்க. 12 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையுமே நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். அதே போல் இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வது உங்களுக்கு ஒரு அதிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பாங்கங்க.
அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் மேல் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அரசு சார்ந்த ஏதாவது முயற்சிகளை நீங்கள் பண்ணணும்னாலும் சரி, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, அதே போல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சூரிய ஹோரையை பயன்படுத்தலாம். அதே போல் உயில் சாசனம் இந்த சூரிய ஹோரையில் எழுதலாம்னா நிச்சயம் எழுதலாமுங்க. சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக ஏற்ற நாளுங்க. அப்போ நீங்கள் சூரியனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சூரியனை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில கடகம், சிம்மம், விருட்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் சாதகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதனால நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தையும் நீங்கள் தொடங்காமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், ராகு, புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அந்த இலக்குகளை நிறைவேறினா கூட அந்த முறையாக திட்டமிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான சில பலன்களை எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அப்போ எதிலுமே திட்டமிடுதல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். கலைப்பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடும். அதே போல் வியாபாரம் தொடர்பான ஏதாவது பணிகளில் நல்ல ஒரு உயர்வுகள் ஏற்படக்கூடும். அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடும். சேமிப்பு சார்ந்த ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஆதரவாகவும் உங்களுக்கு செயல்படுவாங்கங்க. உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மிக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடுங்க. அவர்கள் கேட்டதை எல்லாம் நீங்கள் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சகோதரர்களால் சில செலவுகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடும். அதே போல் இன்றைய நாள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருங்க. அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் நிறைவேற்றலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்பட்டால் கூட நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கூடுதல் ஊக்கத்தொகை, சலுகை வகையில் ஏதாவது வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் வேலையிலையும் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களும் காணப்படுங்க. தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, பங்குதாரர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இன்றைய நாள். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான மகிழ்ச்சியாக சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இருவருக்குமே மனநிலை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நேரங்களை எல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாக போகுதுங்க.
அவர்களுடைய ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அவங்க எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு வலுவான நிதி ஆதாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைத்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகத்துடனும் துடிப்புடனும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோக பணிகளில் புதுவிதமான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகளும் மற்றும் ஆதரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. மருத்துவத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான ஒரு சூழல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைத்து மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க.
குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம், மன உறுதி, இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பொருட்சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வழக்கு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. பொன்பொருள் சேர்க்கை மீதான ஒரு ஆர்வங்கள் இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எதுலேயுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், ராகு, புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு, பக்தியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு இன்றைய நாள் அதிக சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நெருக்கமானவர்களுடைய ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழலும் நிலவக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடும். விலகி சென்றவர்கள் பற்றிய ஒரு எண்ணம் எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்ப நலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறை செலுத்த வேண்டியது மிக நல்லதுங்க. அப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் திட்டவட்டமாக சில முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மனதில் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கினா கூட எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுதுங்க. தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தார்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் முழுவதுமே இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. இப்போ வியாபாரம் உங்களுக்கு சுமாரத்தாங்க இருக்குது. பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமானை நீங்கள் வழிபட உங்களுடைய அல்லல்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றுவாருங்க.
வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அவர் ஒரு சிறப்பான ஒரு சாதகமான பலன்கள்லாம் இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடையும் முயற்சிகளோடையும் செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க. அப்போ திட்டமிடுதல் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. திட்டமிடுதலுடன் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்பும் சற்று குறைந்துதாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குடைய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ உறவில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்பது தாங்க இன்றைய நாள் சிறந்தது. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் அவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படுவதால் மனதளவில் சற்று உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுதுங்க. பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சிறப்பான ஒரு முறைகளில் ஆவணங்களை பராமரிப்பது நீங்கள் அவசியமாக இருக்க வேண்டுங்க. இப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலி, சிறு சளி, இருமல் போன்ற சிறு உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறிது பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முடிவுகள் சற்று கால தாமதமாகவுடன் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் உங்களுக்கு சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் கொஞ்சம் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலம் உங்களுக்கு உடல் சோர்வு இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், ராகு, புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடுமுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே
ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவுகள் வழியில் நல்லா அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எதையுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் எடுத்து வைங்க. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தான் இன்றைய நாள் காணப்படுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சில வரவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் புரட்சிகரமான சில சிந்தனைகளும் உங்களுக்கு மனசில் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உற்பத்தி துறைகளில் உங்களுக்கு சில அலைச்சல்கள் உண்டாகக்கூடும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலுமே பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கூட்டு தொழிலில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு
ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியனும் 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டாம். இன்றைய நாள் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. அதே போல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீண்ட நாள் உறவினர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதளவில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு எந்த ஒரு காரியத்திலையும் செயல்படுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வணிகம் தொடர்பான சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஏதாவது ஒரு கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வியில் ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதே போல் கால்நடை தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு ஆர்வங்களும் உங்களுக்கு லாபங்களும் வரவுகளும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் கூட தேவையான இடத்துல உங்களுக்கு பணம் இருப்பதால் எளிதாக எதையுமே சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் காணப்படுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அவங்கள கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் உண்டாகக்கூடும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடுது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய செயல்திறன்களை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த உங்களுடைய திறமைகள் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்கள் காணப்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மேலிடத்துல இருந்து ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதே போல் யதார்த்தத்துடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. தொழிலில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அளவுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான அன்பாக நடந்து கொள்வீங்க. அப்போ நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி மேல்நிலை படிப்புக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாமே முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடும். போட்டி தேர்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வளமான ஒரு நாளாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுது. எதுலேயுமே இன்றைய நாள் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகுங்க. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்தேக உணர்வுகள் எதுவும் இன்றி இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தீர விசாரித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய பங்காளிகள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வாகன பயணங்களில் கொஞ்சம் விவேகமுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன்பிறப்புகளிடம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் மூலம் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படுங்க. ஆன்மீக பணிகளில் விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்பட போகுது. கவலைகள் முற்றிலும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சனியும், களத்திரஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியனும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம், உறுதி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதியாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. யோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வருமானத்தில் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் எல்லாமே ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள், வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்க போது. மாலை வேளையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு கரையக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலன்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுக்களை எல்லாம் பெருகக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கூடுதல் ஆற்றல்லாம் அதிகமாகவே காணப்படும். தன்னம்பிக்கை, தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு லாபங்களை ஈட்டி கொடுக்கதாக இன்றைய நாள் அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருவரும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குங்க. இதனால உறவுல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு குடும்பத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் நீங்கள் வீண் கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நிதானமான செயல்களை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்றைய நாள். அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே மேம்படக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகம் எதிர்ப்புகளால் சில மனசெலவில் உங்களுக்கு சஞ்சலங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. கடன் சார்ந்த உதவிகளில் உங்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படக்கூடுங்க. அதே போல் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சில அலட்சியமின்றி நீங்கள் செயல்படுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு சுக்கிரன், ராகு, புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது பார்த்தீங்கன்னா அதிக நம்பிக்கையுடன் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்கள் இன்றைய நாள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்க போகுது. வியாபார ரீதியான சில அறிமுகத்தால் நல்ல லாபங்களும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனை சார்ந்த வியாபாரத்தில் ஒரு புதுமையான சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனதிற்கு பார்த்தீங்கன்னா இதமான செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நவீனமான கருவிகள் மீதான ஈர்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். புத்திரர் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சிறந்த அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளில் இன்றைய நாள் எதையுமே எடுக்க வேண்டாம்னு தாங்க சொல்லுவேன். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சில பிடிவாதங்கள்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் அவங்கள இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நிதானத்தோடும் இருங்க. உங்களுடைய கையிருப்பு பொருட்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. வியாபார வழக்கம் போல் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகையை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஒரு ஆச்சரியங்கள் எல்லாமே காத்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க. தொழிலில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு உண்டான நட்பான ஒரு அணுகுமுறை இருப்பதால் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எளிதாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ உங்கள் இருவரிடமே மனமகிழ்ச்சி ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். அதே போல் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக சிறப்பாக நகற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பிடிவாதம் பிடிச்சாலும் அவங்கள கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் நீங்கள் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியான
மனநிலை காரணமாகவே பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியமும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணம் விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மூலம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் தடங்கல்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழில பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம்
அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக, உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு புரிதல்கள் ஏற்படக்கூடுங்க. கால்நடை சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இரவு நேர பணிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். அதே போல் பயணம் சார்ந்த சிந்தனைகள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. தனவரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் இன்றைய நாள் குறையக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்களுடைய எண்ணங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுவீங்க. தைரியம், ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த உங்களுக்கு ஆர்வமின்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படுங்க. சிலருக்கு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக, ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வாழ்க்கை துணை, உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய நாள் நிறையாக
இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மற்றும் மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு திறம்பட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் போடும் பொழுது அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாக காண்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அப்போ துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான மனது பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் அதே போல் உங்களுடைய உறவினர்களுடைய அதாவது விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியின்மையில் கொஞ்சம் ஆர்வமின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளில் கல்வி தான் முக்கியம். அதனால் கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதனால் இந்த கடன் விஷயங்களில் நீங்கள் எதையுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் இன்றைய நாள் மேம்படுத்தி கொள்வீங்க. அதே போல் உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொள்வீங்க. பூர்வீகம் தொடர்பான சொத்துக்களில் உங்களுக்கு தீர்வுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அதே போல் கொஞ்சம் ஓய்வு சற்று இன்றைய நாள் உங்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், ராகு, புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேதுவும், அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க.
உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்மாமன் வழி உறவினர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு சில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஒரு புதிய முயற்சிக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. பயனற்ற சில வாதங்களை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராகு புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 3ஆம் பாவத்தில் சூரியனும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும், தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டால் கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம், ஆற்றல், ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள், இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அதே போல் நீங்கள் நினைத்த பணிகளில் சிறு சிறு விமர்சனங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடும். புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவங்கள் எல்லாமே வெளிப்படுங்க. வியாபார பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க.
கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியனும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட திறன் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் பயனை அளிக்கக்கூடுங்க. நீண்ட கால திட்டமிடுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குடும்பத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சிந்தனைகளால் நல்ல லாபத்தையும் மேம்படுத்துவீங்க. அதே போல் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தவறிப்போன சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான அனுகூலமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இருந்தாலும் புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தால் கூட உற்சாகமாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறம்பட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு தரமான பணிகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் உங்களிடம் காணப்படுங்க. அது உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பார்க்கப்பட்டு அதற்குண்டான பாராட்டுகளையும் நீங்கள் பெரும் வகையில் இருக்குங்க. தொழில் விஷயங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் வந்தால் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுது. தெய்வ பக்தி அதிகரித்து உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த 3 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்தில் துணையுடன் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால தாங்க இன்றைய நாள் உங்களுடைய துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புத்துணர்வும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நீங்கள் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறந்த ஒரு நிதி வளர்ச்சி எல்லாம் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுங்க. அப்போ பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று
திட ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் இருப்பதால், தன்னம்பிக்கையும் அதிகமாக உங்களிடம் காணப்படுவதால், இதெல்லாம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள், அதாவது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு பல முறை யோசித்து ஈடுபட வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடுங்க. உத்தியோகத்தில் கெடுபிடிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். கடன் சார்ந்த செயல்களில் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவையற்ற விரயங்களால் சில உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நினைத்த செயல்களில் முடிவதில் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.